வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அலாரம் எனர்ஜைசர். அலாரம் இன்பில்ட்டா இருக்க எனர்ஜைசர். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இதுலயே கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் டிசிங்கிறது வந்து பவர் ஆன்ல இருக்கா, பேட்டரியில இருந்து பவர் ஆன்ல இருக்காங்கிறது. பேட்டரி லோவா இருந்துச்சுன்னா லோ பேட்டரி எரியும். அலாரம் ஆன் அப்படின்னா அலாரம் ஆன்றது உங்களுக்கு லைட் சிம்பிள் காமிக்கும். ஃபென்ஸ் ஃபால்ட், ஏதாவது ஃபென்சிங்ல வந்து ஃபால்ட் ஆச்சு, ஏதாவது டச் ஆகுது அந்த மாதிரினா இந்த சிம்பிள் உங்களுக்கு காமிக்கும். இந்த 4 ஆப்ஷனுமே வந்துடும். பிளஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 எல்இடி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 3, அடுத்து 4. அந்த ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெட்ல, அடுத்து எல்லோல, அடுத்து கிரீன்ல ஆன் ஆகும். இதை வச்சு நீங்க வந்து பவர் எப்படி போயிட்டு இருக்கு, லோல இருக்கா, ஹைல இருக்கா, அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அலாரம் ஆட் பண்றதுக்கு, ஹூட்டர் ஆட் பண்றதுக்கு பின்னாடி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்எம் யூனிட்னு கேட்பாங்க. ஒரு சிலர் என்னன்னா தோட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்கும், கஸ்டமர் இருக்கிறது வந்து வேற இடத்துல இருப்பாங்க. அப்படிங்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக, மெசேஜ் மொபைலுக்கே வரணுன்றதுக்காக ஆட் பண்றது தான் ஜிஎஸ்எம் யூனிட். அந்த ஜிஎஸ்எம் யூனிட்டுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நம்ம தான் சொல்லியிருந்தேன்ல, ரெட்டு, எல்லோ, கிரீன் அந்த 3 லைட்டுமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் டிசியில் போயிட்டு இருக்கு அப்படின்றத காமிக்கிற சிம்பிள். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். ப்ளஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா அலாரமோட ஆன் அண்ட் ஆஃப். அலாரம் யூனிட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது லோ ஹை இருக்கு, ஹைலையும் வச்சுக்கலாம், லோலையும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இது ஆஃப் பண்ணிடலாம். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூட்டரில் வந்து உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்பீக்கர் தனியாக சவுண்டு கொடுக்கும். இப்போ இதுலேயே வச்சு கொடுத்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ சவுண்டு கிடைக்காது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு அந்த இது தெரியும், டிஃபரன்ஸ். ஃபென்ஸ் ஆன் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் ஆகுதுங்கிற போது ஃபென்ஸ் ஃபால்ட்டுன்ற சிம்பிளும் உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக கேட்காது. பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த சவுண்ட் நம்மளால் கேட்க முடியும். இதே வந்து இந்த ஹூட்டரை நான் ஆன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஹூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கும் போது பாருங்கள் சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு. இந்த சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் வரையுமே சவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதில் ஒன்லி அலாரம் ஆஃப் பண்ணிட்டும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் பக்கத்துலேயே வீடு இருக்கும், இந்த சவுண்ட் வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வேணும்னா அலாரம் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அலாரம் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் யூனிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்எம் யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஜிஎஸ்எம் யூனிட் எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி